அண்ணா 10 மாத முன்னூறு நாள் அங்கத்தினை சுமந்து ஈண்டெடுத்து என் மகன் பேரோ வீராவி மஞ்சு இவர் ஈண்டெடுத்தவரை நான் பெற்றெடுத்தேன். அதான் இப்ப போயிட்டு இருக்குது மின்னல் வேகத்துல. இப்ப மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்குது, ஸ்பீட் காட்டிட்டு இருக்குது. அதனால போகட்டுமா பாரு. அப்படி என் மகன் பேரு ஒருத்திக்கு ஒரு மகனை நான் பெற்றவள். ஒரு பையனை பெற்றாலும் வீர வளாக்கிரமா பெற்றுக்கிறேன். பையன் பேரு வீராவி மஞ்சு. பையன் பேரா? ஆமாண்ணா. பையன் பேரு அபிமன்யா. ஆமா. என்ன சாதாரண பேசுறேன். என்னம்மா ஏமா இந்த உலகத்திலே ஈரேறுவது அங்க புவனத்திலே. எது கேட்கணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. மனசுல படத்தை படான்னு கேட்டுருவேன். கேள்வி நேராவது நான் என்னான்ற ஒரே பையனை பெற்று நாளைக்கு எதனா ஒரு நாய் போயிடுச்சுன்னா யாருன்னா பொறுப்பாக முடியும். நான் என்னான்ற ஏன் இன்னொரு படப்புல பார்த்துருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது. அதெல்லாம் அப்படி இல்ல. அந்த காலத்தை மாறின மாதிரி அன்னைக்கே பிறந்து அழிஞ்சாலும் சரி ஒரு குழந்தை, ஆனா பிள்ளைங்க குறைய வரக்கூடாது. அன்னைக்கே பிறந்த செட்டாலும் சரி வாழ்ந்தாலும் சரி ஒரு குழந்தை பெற்றெடுத்தாலும் வீர வளாக்கிரமா பெற்றெடுக்கணுமா. ஓ வீரமுள்ள பிள்ளை வேணும். ஆமா, அன்னைக்கே பிறந்த செட்டாலும் சரி குழந்தையான பெற்று சீர்திருப்பா வாழ்ந்தாலும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு வீர வளாக்கிரத்தோடு சபரணத்தை வெற்றி பெறுவனாக வாழ வேண்டும். அப்படி பெற்ற பிள்ளையை பெற்றுக்கிறேன். மூதேவி பிள்ளை பெற்றா மூதேவிக்கு பிறந்தவன இப்படி சொன்னா காலைல வந்து வண்டி பின்னாடி ரிவர்ஸ் அடிச்சிருவான். பரவாயில்ல யார கேக்குற? யார என்னையோ வண்டிவா? நான் தான்மா வண்டி டிரைவர். சரி எப்ப? அதனால கோமணி என்ன சொல்லம்மா இந்த நாடகம் விட்டுக்கிறாங்க. ஒரு அபிமன்யுனா எப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பேரு மூலம் அந்த அபிமன்யனை பார்க்கணும்னு சொல்லிதான் இந்த நாடகம் விட்டுறாங்க. அபிமன்யு கொன்ற மாலை உலகிலே வீர பிரயோசனம் சூடிய பிராக்கிரம் உள்ள ஒரு மகன் அபி என்று சொல்லக்கூடிய. ஆமா, அபி என்று சொன்னால் அந்த அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறேன். அதனால எனக்கு நாங்க என் கணவனோடு மனைவியோடு நாங்க சந்தோஷமா வாழ்றோமா, கணவனும் மனைவி புருஷன் முட்டாட்டியோட ஒற்றுமையா நாங்க வாழ்றோமா? இதெல்லாம் உண்மையிலுமே பொதுமக்கள் கேட்கணும். எப்படி கேட்கறாங்களோ இல்லையோ இன்னவரையும் நான் சந்தோஷமா இருந்தேன். என் மாதிரி இப்படிதான் கேறியே இன்னும் வரைக்கும் சந்தோஷமா கேரியா? குடும்பத்துல என்ன கோளாறு என்ன கீதா? ஐயோ நீ சீட்டு கட்ட வேணாம் கோளாறு இருந்தாலும். அதனால கணவனும் மனைவியும் நாங்க ஒற்றுமையா வாழ்ந்தேனா பிள்ளையோடு எல்லாம் ஒரே பிள்ளை பெற்றோம். பெற்றெடுத்தாலும் புருஷனோடு அண்ணனி கூலி வேலைக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்தாலும் சரி அந்த மன நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா? அப்ப பிரசவம் பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ற ஒரு நாள் வாழ்ந்தாலும் 4 நாள் வாழ்ந்தா நல்லா வாழ்ந்துறாங்கல்ல, அது மாதிரி நான் வாழ்ந்தேனா சேர்ந்துக்கிறீங்களா? எனக்கு ஏற்பட்ட நிலைமைகள் என்ன தெரியுமா அண்ணா? நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? அண்ணா அண்ணான்னு சொல்லக்குள்ள எனக்கு கண்ணு சொட்டு சொட்டு சொல்லுமா.
சராசரம் அடித்த துரியமன்னனால் வஞ்சிக்கப்பட்டு என் கணவன்மார் சூதால் பகடையாடி நாடன் நகரம் நவனில செங்கோல் வந்து கொண்டார் வஞ்சகன் ஆகிய துரியமன்னன். அதனால 12 ஆண்டு விடுத்து ஓராண்டு அஜ்ஞாதவாசம் அடித்து வந்தால் பங்குளவரணத்தின் சொல்லி நாடுகிறேன் சொல்லி வஞ்சகன் ஆகிய துரியன் கட்டளை. அந்த கட்டளை பிரகாரம் என் கணவன்மாரெல்லாம் காட்டினை வாழ்கிறார்கள். சரிம்மா, நான் எங்க இருக்கேன் தெரியுமா? ஆனகுந்தி ஆனகுந்தி மாநகரம் எங்கள் நாடு. ஆனகுந்தி பட்டணம். ஆமாண்ணா, நீர்வளம் நிலவளம் உறுதி அழகான மாநகரம் ஆனகுந்தி மாநகரமாகும். ஆனகுந்தி பட்டணத்திலே சீரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். கணவன் காட்டில, தாயும் பிள்ளையும் நாட்டில. எப்படி என் கணவர் காட்டில, தாயும் பிள்ளையும் ஆனகுந்தி மாநகரத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன். அண்ணா அப்படி பிரிந்து இருக்கிறீங்க. சரிம்மா, அப்படி இருந்தாலும் இருந்த போதிலும் அண்ணா, அம்மா என்ன தேடி வந்த விஷயம் என்ன? என்ன காரணம் கேட்கறியா? அதுவும் இல்லாம என் நிலமானது துரியன வஞ்சகப்பட்டு 8 நாள் வாறுபோர் சண்டை துவங்கி கொண்டிருக்கிறது. 18 நாள் சண்டை சமரம் நடக்க போகிறது. அதனால யார் ஜெயித்திருக்கிறார், யாரு வெற்றி தோல்வி என்பதை அறியாமல் இருக்கிறேன். என்ன நடக்குதோ என்னன்னு எனக்கு தெரியலண்ணா. யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்னு தெரியல. அதனால உன் மனசுக்குள்ளே சஞ்சலம் இருந்தாலும் இப்படி ஓடி ஓடி வந்துக்கிறீ. நீ எதுக்கு வந்த? இப்படி வேத்து போய் வந்துக்கிறீ. அப்படி புடிச்சு வச்சு மாதிரி Father,